அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை மிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது பெருநாளைக்கு எடுத்த விலாக் தான். பெருநாளைக்கு முந்தின நாள் இருந்தே பார்த்திங்கன்னா நிறைய வேலை. தக்காளி ஜாம் பண்ணணும், ப்ரெட் அல்வா, ஸ்வீட் மீட்டா எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். இதோட வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டாச்சு. அன்றைக்கி நோம்பு திறந்ததுக்கப்புறமா மகரிபுக்கு அப்புறம் மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. எதுக்கு அப்படின்னா பெற பார்க்கலாமே அப்படின்னு இங்கே வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெற எதுவுமே தெரியல. நானும் ஒரு 20 நிமிஷமாக நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். பெற எதுவும் தெரியல. நம்மளுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா 2வது பெற தான். மொதல் பெற சவுதியில் பார்த்துருப்பாங்க. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அழகாக அந்த பள்ளி மணரா கிட்ட சின்னதாக ஒரு பெற தெரிஞ்சுது. ரொம்ப நேரம் நின்று நான் பிள்ளைங்கெல்லாம் வீடியோலாம் எடுத்திருந்தோம். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு பெற எதுவுமே தெரியல. ஆனால் நாளைக்கு பெருனா அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் பரவாயில்ல, சரி எப்படியாவது ஒரு சின்ன அளவு பெறையாவது தெரியும், அதையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன். சுற்றி வரைக்கும் எங்கேயுமே பெற தெரியல. சரி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் டைம் ஆயிரும். நான் கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்குது. ஸோ முக்கால்வாசி வேலையை முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு கீழே வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இனி நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் கிச்சனில் எனக்கு வேலை இருக்கும். இங்கே வெங்காயம் கட் பண்ணுற வேலை இருக்குது. காலையிலேயே பிரியாணிக்கு அப்புறம் தயிர் சம்பல் எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு வெங்காயம் உரித்து வச்சுட்டேன். காலையிலேருந்து எனக்கு நிறைய வேலை அப்படிங்கிறதுனால வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி தரேன்னு என் பொண்ணு அதை வேலையை பிடிச்சிட்டு இருந்தா. எப்போவுமே பெருநாளைக்கு நைட்டு ஒரு 8 மணிக்கு அப்புறமா வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா பெருநாளைக்கு கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எப்போவுமே வேலையை முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா மட்டனு அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணி உள்ளே வச்சுட்டேன். கொஞ்சம் சிக்கன் மட்டும் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நோம்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் ரெண்டு பெருநாளைக்குமே இட்லி தான் அவிப்பேன். ஏன்னா மற்ற இடியாப்பம் அவிக்கிறது, தோசை சுடுறதுலாம் ரொம்ப டைமான மாதிரி இருக்கும். இட்லினா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதனால் சிக்கன் குழம்பு காலையில் தான் வச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2-3 வருஷமாக பார்த்திங்கன்னா நைட்டே ரெடி பண்ணிடுறது. அந்த வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா காலையில் ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்துச்சி ஃபஜர் தொழுதுட்டு பெருநாள் தொழுக போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி கரெக்டாக ஆயிரும். தொழுதுட்டு சிக்கன் குழம்பு வைக்க எப்படியும் 1 hour கிட்ட ஆயிரும். அதனால் அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். கையோட நைட் சாப்பாடு முடிச்சுட்டு கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி படுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 12-1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பெருநாள் அன்றைக்கி காலையில் ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் பெருநாள் தொழுக போகும்போது தான் வீடியோவும் எடுத்திருந்தேன். எங்களுக்கு இங்கே எத்தனை மணிக்கு தொழுக வச்சுருந்தாங்கன்னா ஒரு 7:15க்கு டைம் சொல்லியிருந்தாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போகணுன்னு நினச்சிருந்தோம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா புர்கா போட்டு நிகாப் எல்லாம் மாட்டுறதுக்கே பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 7 மணி 7:10க்குலாம் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் தான். எல்லா வருஷமும் இந்த ஃபங்க்ஷன் மாலில் தான் பார்த்திங்கன்னா பெருநாள் தொழுக வைப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷமும் வந்தாச்சு. நாங்கள் கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா 7:15 தொழுக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட் டயத்துக்கு பார்த்திங்கன்னா தொழுகையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா தக்பீர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாங்கள் தொழுகிற இடத்துக்கு வந்தாச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஆம்பளைங்களுக்கு தொழுக வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பெண்களுக்கு. நான் ஒவ்வொரு வருஷமும் தொழுக வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி முதல் லைனில் நின்று தொழுவதுக்கு தான் ஆசைப்படுவேன். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு முதல் லைனில் இடம் கிடைக்கணுமே அப்படின்னு ஏற்று வச்சுட்டே தான் வருவேன். அன்றைக்கும் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். லாஸ்ட்டில் தான் நின்று தொழுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அல்ஹம்துலில்லாஹ் முன்னாடி முதல் லைனில் இடம் கிடச்சிருந்துச்சு. அங்கே நின்று பெருநாள் தொழுக 2 ரக்காத் தொழுகிறதுக்கு அல்லாஹ் எனக்கு நாடிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நோம்புலாம் என்னால் பிடிக்க முடியல. அதனால் இந்த வருஷம் எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் எல்லா நோம்பும் பிடிக்கணும்னு நினச்சிருந்தேன். அதேமாதிரி பெருநாள் தொழுகை 2 ரக்காத்து கிடைக்கணும்னு நிறைய நியத்து வச்சுட்டே இருந்தேன். அதேமாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடின மாதிரி எல்லாமே நடந்துச்சு. அதனால் அன்றைக்கி ஃபுல்லாகவே அல்லாஹ்க்கு துவா செஞ்சுக்கிட்டு தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்க்கு நன்றி சொல்லிகிட்டே தான் இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். பெருநாள் தொழுகை தொழுதாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு பயான் நடக்கும். பயான்லேயே இருந்துட்டு எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள் சலாம் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. உங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஈத் முபாரக் சொல்லிக்கிறேன். இன்னும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹஜ் நாளைக்கு தான் மறுபடியும் இதே இடத்துல தொழுதுட்டு எல்லாருக்கும் சலாம் கொடுப்போம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதுக்கும் அல்லாஹ் உதவி செய்யட்டும். துவா செஞ்சுக்கிறேன். நீங்களுமே நிறைய துவா செய்யுங்க.
ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா பெருநாள் தொழுதுட்டு வெளியே கொஞ்ச நேரம் இந்த ஊஞ்சலில் வந்து எல்லோரும் கூடயும் கொஞ்சம் விளையாண்டுட்டு போகலாம் அப்படின்னு நினப்பேன். ஆனால் அது ஒரு நாள் நடக்காது. ஏன்னா காலையிலே சாப்பிடாம வந்ததுனால செம பசி. மணி பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் வீட்டுக்கு போனது சாப்பாடு செய்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உடனே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பெருநாள் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் மொதல் வேலை. ஃபஜர்லேயே பார்த்திங்கன்னா காஃபி எல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் மட்டும் குடித்தாங்க, பிள்ளைங்க எதுவுமே குடிக்கல. பொண்ணுக்கு மட்டும் பால் காய்ச்சிட்டு அதில் வந்து மஞ்சளும் தேனும் கலந்து குடிப்பா. அவளுக்கு மட்டும் அதை ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். நானுமே பார்த்திங்கன்னா எதுவும் குடிக்கல. ஏன்னா காலையில் வெறும் வயிற்றில் காஃபி எதாவது குடிச்சிட்டோம் அப்படின்னா அது நெஞ்சு எரிச்சல் மாதிரி வந்துடும். அதனால் சூடாக வெண்ணி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காஃபி குடிச்சிட்டு காலையில் வந்து இட்லி அவிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பிரியாணிக்கு வந்து கத்திரிக்காய் சம்பல் வந்து ரெடி பண்ணி குக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போ பிரியாணி பண்ணாலும் அதுக்கு வந்து கத்திரிக்காய் தாளிச்சா வச்சுருவேன். அப்போ தான் பிரியாணி சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தாளிச்சா பண்ணுறதுக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு இருந்துச்சுன்னா கூட அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் எப்போவுமே துவரம்பருப்பு எடுத்துக்கிடுவேன். 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு மட்டனில் வந்து முள் தனியாக எடுத்துருந்தேன். ஒரு 2 முள் போட்டோம் அப்படின்னா தாளிச்சா நல்லாயிருக்கும். அதனால் முள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு மீடியமான ஹீட்டில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சேர்த்து இந்த மட்டன், முள், துவரம்பருப்பு எல்லாமே கரெக்டாக வெந்து வந்துடும். அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவுமே ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் பெரிய இட்லி பாத்திரம். அதனால் ஒரே டைமில் 14 இட்லி ரெடி ஆயிரும். அதே மாதிரி 2-3 தடவை ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த இட்லி கறி குழம்பு இது மட்டும்தான். ஏன்னா அதுதான் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். இடியாப்பம் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆன மாதிரி இருக்கும். இன்ஷால்லா இனி அடுத்த பெருநாளைக்காவது காலையில் சாப்பாடு வேறு ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசித்து வச்சிட்ருக்கேன். பார்க்கலாம். இடியாப்பம் எதுவும் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை ரெடி பண்ணிடுவேன். இல்லைனா இட்லி தான் அவிக்கணும் அப்படின்னா அதையும் ரெடி பண்ணி வச்சுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வந்து மிட்டாய் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த மஞ்சள் பூசணிக்காய் ஸ்வீட்டு வந்து இந்த வருஷம்தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன். இது எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பூசணிக்காய் வாங்கிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆற விட்டுட்டு உள்ள விதை மேலே உள்ள ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி 10 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இனிப்பு இல்லாத கோவா ஒரு 50-100 கிராம் அளவுக்கு சேர்த்துடணும். இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சீனி, அதுக்கப்புறம் ஏலக்காய், முந்திரி, பாதாம் வந்து நெய்யில் வறுத்து போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா கெட்டியாயிரும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துடும். எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில் தான் நான் வந்து ஸ்வீட் மிட்டாய் ரெடி பண்ணுவேன். இந்த தடவை வந்து பூசணிக்காயில் வந்து மிட்டாய் ரெடி பண்ணணும் அப்படின்னு நோம்புக்கு முன்னாடியே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. அதனால தான் நோம்பு நாளைக்கு நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன். நீங்களுமே வந்து இந்த பூசணிக்காய் மிட்டாய் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கையோட இட்லியுமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ஸோ பிள்ளைங்களும் இவங்களுமே பார்த்திங்கன்னா இட்லி தான் விரும்புவாங்க. அதுதான் சீக்கிரம் உனக்கு வேலை முடியும், இல்லைனா டைம் ரொம்ப எடுத்துரும் அப்படின்னு அதே அவிக்க சொல்லிடுவாங்க. அதனால் இட்லியும் அவிச்சாச்சு. கையோட பார்த்திங்கன்னா குழம்பு சூடு பண்ணி வச்சுருந்தேன், சிக்கன் குழம்பு, அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருநாளைக்கு மருதாணி வைக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு என்ன டிசைன் வைக்கலாம் அப்படின்னு யோசித்து 1 மணி நேரம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு டிசைன் யோசித்து அது ஏதோ ஒரு சொதப்பில் ஒரு டிசைன் வந்துச்சு. அதை வச்சு முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் காலையில் சாப்பிட்டு முடிச்சோன்னு செம தூக்கம் வந்துருச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே பார்த்திங்கன்னா எடுத்த வீடியோ எல்லாத்தையும் எடிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணை அசந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மணிக்கு அப்புறம் வந்து பிள்ளைங்க வந்து பிரியாணி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை எழுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு தால்ச்சா பண்ணுறதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். தால்ச்சாக்கு வந்து பருப்பு முள்ளும் வேக வச்சு வச்சுருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கனையும் பார்த்திங்கன்னா காலையிலே எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ பிரியாணி ரெடி ஆகிக்கிட்ட சிக்கனையும் வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சிருவேன். கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நைட்டே கட் பண்ணிவிட்டேன். தக்காளி பழம் வந்து இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சம்பலுக்கு அதுக்கப்புறம் வந்து தால்ச்சா பிரியாணிக்கு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து பிரியாணிக்கு தேவையான மட்டன் வந்து வேக வச்சுருக்கேன். 1.5 கிலோ மட்டன் நல்லா கழுவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுருக்கேன். தால்ச்சா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெய் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றிட்டு
வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா 2, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே பருப்பு வேகும்போது கொஞ்சம் உப்பும் இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சமாக சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து கரம் மசாலா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் தாளிச்சா வந்து நல்லா வாசமாக இருக்கும். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான மஞ்சள்தூள், வத்தத்தூள், குழம்பு மசாலா தூள் எல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். புளிப்புக்கு தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றிட்டேன். நோம்பில் ரெடி பண்ணி வச்சுருந்த புளி பேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. இனி டெய்லி சமையலுக்கு தேவையான அளவு புளி மட்டும் அப்பப்போ கரைச்சி விட்டுக்க வேண்டியதான். தாளிச்சாக்கு வந்து புளி கரைச்சிட்டேன். இப்போ வந்து குக்கரில் வந்து துவரம்பருப்பு, முள் எல்லாமே வெந்துருச்சு. அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வேணுன்னா சேர்த்துற வேண்டியதான். கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கொத்தமல்லி இலை இது மட்டும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா தாளிச்சா ரெடி ஆயிரும். இதை முடித்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து அரிசி வந்து ஊற வைக்கணும். நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். கறியும் அதே அளவுக்கு தான் 1.5 கிலோ கறி தான் வேக வச்சுருக்கேன். அரிசி ஒரு டைம் கழுவிட்டேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். பிரியாணி எப்போவுமே பார்த்திங்கன்னா கிச்சனில் வச்சு பண்ணிடுவேன். 1 கிலோ அப்படின்னா அங்கே வச்சு ரெடி பண்ணிடுவேன். ஆனால் இன்றைக்கி பிரியாணி அரிசி அப்புறம் மட்டன் எல்லாமே பார்த்திங்கன்னா அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லாம் 1.5 கிலோ அளவில் பிரியாணி பண்ணணும். எப்படின்னு பார்த்திங்கன்னா கறி 1.5 கிலோ, அரிசி 1.5 கிலோ, கிட்டத்தட்ட பிரியாணியோட அளவு பார்த்திங்கன்னா 2 கிலோக்கு மேலே வந்துடும். அதனால் கிச்சனில் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் பிரியாணிக்குன்றது. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுமே அப்படின்னு இன்றைக்கி ஹாலில் வச்சு பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டாங்க இவங்க. அதனால் அடுப்பு எல்லாத்தையும் மாற்றிட்டு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சாச்சு. பிரியாணி ரெடி பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 2 மணிக்கெலாம் பிரியாணி வேலை முடிஞ்சிடும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் கொஞ்சம் கண் அசந்துட்டு அதனால் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அதனால் சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இன்றைக்கி வந்து கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம். பிரியாணி பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நெய் இதெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அன்னாச்சிப்பூ, அதுக்கப்புறம் வந்து கருப்பு ஏலக்காய். கருப்பு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் முழுசாகவே நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். 1/2 கிலோ வெங்காயம், அது கூடவே பார்த்திங்கன்னா ரம்பையில சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு மட்டனில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அதனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு கொத்தமல்லி இலை, புதினா, 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா சேர்க்கணும். நான் வந்து ஆச்சி பிரியாணி மசாலா தான் எப்பவும் சேர்ப்பேன். 1.5 பாக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் வாசனை கொடுக்கறதுக்கு ஜாதிக்காய் வந்து நல்லா துருவி சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் வந்து 1/2 கப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருந்த மட்டன் சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான உப்பு இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ பிரியாணிக்கு எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து மட்டன் வந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் அப்படி மூடி வச்சுட்டோம் அப்படின்னா மசாலாவோடு சேர்ந்து ரெடியாகி வந்துடும். இப்போ மட்டன் வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் அளவு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியும் அது கூட தேவையான அளவு தண்ணியும் அளந்து எடுத்து அதை வந்து ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக பிரியாணிக்கு வந்து கூட குறைய காரம் வந்து தேவைப்படும். அதையும் பார்த்துட்டு மறுபடியும் தேவைன்னா சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ பிரியாணிக்கு தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி வந்து கழுவி வச்சுருந்தேன். அதையும் இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இனி கடைசியாக பார்த்திங்கன்னா லெமன் மட்டும் சேர்க்கணும். நான் தயிர் வந்து ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துருந்தேன். அதனால் ஒரே ஒரு லெமன் மட்டும் நான் வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன். இதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா சீரக சம்பா அரிசி வந்து கொஞ்சம் பொடி அரிசியாக இருக்கும். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் மெதுவாகவே மிக்ஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். மசாலா அதே மாதிரி கரெக்டாக பார்த்திங்கன்னா அடியில் இருந்து அந்த அரிசி கறி எல்லாத்தையும் எடுத்து விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட வேண்டியதான். அரிசி நல்லா கொதித்து தண்ணியோட அளவு எல்லாம் கரெக்டாக வர்ற அந்த டைமில் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து கடைசியாக நெய் சேர்க்கணும். சுற்றி வரைக்கும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துருக்கேன். அடுப்பை வந்து ரொம்பவே குறைவாக வச்சுருக்கேன். இப்போ வந்து மேலே ஒரு பெரிய பாத்திரத்தை தண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து சிக்கனே வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரே டைமில் 2 வேலை முடிஞ்சுது அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வேலையை முடிஞ்சிடும். இனி பிரியாணி தம்மில் இருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு.
அல்ஹம்துலில்லாஹ் பிரியாணி வந்து ரெடியாகி வருது. கரெக்டாக ஒரு 3:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. தம்மில் இருந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து கிச்சனில் வைக்க சொல்லிட்டேன். இனி பிரியாணியை வந்து அடியிலேருந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இல்லைனா மசாலா எல்லாமே அடியில் தங்கிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு தான் கொடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப காரம் இல்லை, கரெக்டாக இருந்தது. ஏன்னா ஓவர் காரமும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் காரம் வந்து கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. இனி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னெல்லாம் ரெடி பண்ணேன்னு மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். மட்டன் பிரியாணி, கத்திரிக்காய் தாளிச்சா, அப்புறம் வந்து வெங்காய சம்பல். நேற்றே பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து தக்காளி ஜாமு, மஞ்சள் பூசணிக்காயில் வந்து ஸ்வீட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி கடைசியாக சிக்கன் பொரித்து வேலையை முடிச்சாச்சு. பிரெட் அல்வா, அதுக்கப்புறம் தக்காளி ஜாமு, பம்கின் ஸ்வீட்டு, இது எல்லாமே எப்படி பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவும் ஏற்கனவே போட்டுட்டேன். பார்க்கல அப்படின்னா அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் 29 நோன்பு வரைக்கும் நம்மளுக்கு இந்த வருஷம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30வது நாள் வந்து பெருநாளை தொழுதுட்டு எல்லாரோடையும் சேர்ந்து சிறப்பாக பெருநாளும் கொண்டாடியாச்சு. இந்த வருஷம் பெருநாள் எங்களுக்கு இப்படி தான் இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.